முத்துவும் ஜெயந்தியும் இந்த வருஷம் நாங்க தலப்பொங்கல் கொண்டாட போறோம். அதுக்காக நாங்க ஷாப்பிங் போக போறோம்னு சொல்லிட்டு ஆனந்திட்ட ரொம்ப சந்தோஷமா சொல்ல, இத கேட்ட சௌந்தர்யா, உங்களுக்கு மட்டுமா தலப்பொங்கல்? இந்த வருஷம் அன்பு ஆனந்திக்கு தான் தலப்பொங்கல்னு சொல்றாங்க. இத கேட்ட ஆனந்தி மனசுக்குள்ள ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. என்னதான் தலப்பொங்கலா இருந்தாலும் நான் அன்புவோட சேர்ந்து சந்தோஷமா கொண்டாட முடியலையேன்னு சொல்லிட்டு நினைச்சு கவலைப்படுறாங்க. ஹாஸ்டலுக்கு வந்த ஆனந்தி கோகிலாட்ட இத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் அன்புவோட தலப்பொங்கல் கொண்டாட முடியல. அந்த குடுப்பினை எனக்கு கிடையாது. அன்புவ சந்தோஷமா வச்சுக்கணும். அவரோட சேர்ந்து சந்தோஷமா அந்த தலப்பொங்கல கொண்டாடணும்னு நான் நினைக்க தான் செய்றேன். ஆனா அது என்னால முடியலையேன்னு சொல்லிட்டு ஆனந்தி ரொம்ப வருத்தத்தோட கோயிலாட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே வார்டன் கேட்டுடுறாங்க. எல்லா குடுப்பினையுமே உனக்கு இருக்கு ஆனந்தி. நீ எப்படியும் இந்த வருஷம் அன்போட சேர்ந்து சந்தோஷமா அந்த தலப்பொங்கலை கொண்டாடுவ. அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாட்டையும் நான் செய்வேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்ச வார்டன் நேரா ஆனந்தியோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஆனந்திக்கும் அன்புக்கும் இந்த வருஷம் தலப்பொங்கல். அவங்களுக்கு நீங்க சந்தோஷமா சீர்வரிசை கொண்டுட்டு வந்து கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துங்கன்னு சொல்ல ஊர்ல இருந்து ஆனந்தியோட அம்மா அப்பா பொங்கல் சீரோட இங்க சென்னைக்கு வர்றாங்க. வந்து ஆனந்திய சர்ப்ரைஸ் பண்ணி சந்தோஷப்படுத்துறாங்க. இது எதையுமே எதிர்பார்க்காத ஆனந்தி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அன்புவும் ஆனந்தியும் தலப்பொங்கலை ரொம்ப சீரும் சிறப்புமா சந்தோஷமா கொண்டாட இது எல்லாத்தையுமே யாழினிக்கு ஃபோன் பண்ணி வீடியோ காலில் காமிக்கிறாங்க ஆனந்தி. யாழினி தன்னோட அண்ணன் ஆனந்தியோட சேர்ந்து தலப்பொங்கல் கொண்டாடுறத ஃபோன்ல பார்த்துக்கிட்டு இருக்கத தூரத்துல இருந்து லலிதாவும் துளசியும் பார்த்து எப்பவும் போல ஆனந்தி மேல பொறாமப்பட்டு கோவப்படுறாங்க. நான் இன்னும் அவளை என் வீட்டு மருமகளாவே ஏத்துக்கல. ஆனா என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போய் அவ எனக்கு எதிராக சந்தோஷமா அன்போடு சேர்ந்து தலப்பொங்கலை கொண்டாடுறாள்னு சொல்லிட்டு ஆனந்தி மேல ரொம்பவே கோபத்துல இருக்காங்க லலிதா. என்னோட மாமாவோட சேர்ந்து ஆனந்தி இவ்வளவு சந்தோஷமா தலப்பொங்கல் கொண்டாடுறாளே, அந்த இடத்துல நான் இருக்க வேண்டியது. ஆனா எனக்கு பதிலாக ஆனந்தி இருந்து என் மாமா கூட சேர்ந்து பொங்கலை கொண்டாடுறான்னு சொல்லிட்டு துளசியும் ஆனந்தி மேல கோவப்படுறாங்க.